வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம முழுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, சங்க காலத்தில் நம்ம மன்னர்கள், நம்மளை ஆண்ட மன்னர்கள் எப்படி ஒரு போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் கிங் வார் ஹிஸ்ட்ரி. அதாவது இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ் அரசர்களோட முழு வரலாறு, எந்தெந்த அரசர்கள்லாம் ஆண்டாங்க, எப்படி போர் தந்திரத்தை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் போன்ற பழங்கால தமிழ் அரசர்களோட முக்கியமான போர்கள், அவர்கள் பயன்படுத்திய போர் யுத்த தந்திரங்களும், படையோட கட்டமைப்பும், குதிரைப்படை, யானைப்படை, கடற்படை வலிமை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது ஆன்சிடென்ட் தமிழ் கிங் வேர் நவுன் ஃபார் தேர் டெரவி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ். அதாவது இராணுவத்தெல்லாம் எப்படிலாம் கட்டமைச்சோம். வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம முழுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, சங்க காலத்தில் நம்ம மன்னர்கள், நம்மளை ஆண்ட மன்னர்கள் எப்படி ஒரு போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் கிங் வார் ஹிஸ்ட்ரி. அதாவது இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ் அரசர்களோட முழு வரலாறு, எந்தெந்த அரசர்கள்லாம் ஆண்டாங்க, எப்படி போர் தந்திரத்தை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் போன்ற பழங்கால தமிழ் அரசர்களோட முக்கியமான போர்கள், அவர்கள் பயன்படுத்திய போர் யுத்த தந்திரங்களும், படையோட கட்டமைப்பும், குதிரைப்படை, யானைப்படை, கடற்படை வலிமை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது ஆன்சிடென்ட் தமிழ் கிங் வேர் நவுன் ஃபார் தேர் டெரவி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ். அதாவது இராணுவத்தெல்லாம் எப்படிலாம் கட்டமைச்சாங்க, பவர்ஃபுல்லாக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் மறைக்கப்பட்ட தமிழரசர்களோட போர்கள் மற்றும் உண்மை சம்பவங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மண்ணின் வரலாறு அரசர்களின் பெயர்களால் மட்டும் எழுதப்படல. அது போர்க்களத்தில் சிந்திய வியர்வையும் ரத்தமும் தியாகமும் ஆகியவற்றால் மட்டும்தான் எழுதப்பட்டுச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது தமிழ் மன்னர்களோட உண்மையான போர் வரலாறு, சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், பல்லவர்கள் இவங்க எப்படி போராடினாங்க, எந்த யுத்த தந்திரங்களையும் பயன்படுத்தினாங்க, எந்த போர்கள் இந்திய வரலாற்றை மாற்றுச்சு. இது கதையல்ல, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். சங்ககால போர் மரபு என்னாச்சுன்னா, சங்க காலம்னா என்ன? கிமு 300 கிபி 300 வரைக்கும் இருக்கிறது தான் சங்க காலம். சங்க காலத்தில் தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு இது எல்லாமே விரிவாக நம்ம போர் மரபை பற்றி எப்படி இருக்கு. சங்க காலத்தில் போரில் முக்கியமான விதிகள் பின்பற்றுச்சு. அதாவது ஒரு போர் நடந்துச்சுன்னா போர் அறிவிப்பு முன்னாடியே செய்யப்படும். பெண்களும் குழந்தைகளும் விவசாயிகளும் காப்பாற்றப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டன. வீர மரணம் அந்த காலத்தில் போரில் இருந்த வீரர்களோட வீர மரணம் உயர்ந்த மரியாதையாக பார்க்கப்படுச்சு. வீர மரபுனா என்ன இருந்துச்சுன்னா, வீழ்வேன் என்றால் போர்க்களத்தில் வீழ்வேன், அதுதான் ஒரு வீரனோட வீர மரபு. சேரர்களோட போர் வரலாறு என்ன? சேரர்களின் படையமைப்பு காலாட்படை, யானைப்படை, வில்லம்பு படை. புகழ்பெற்ற சேர மன்னர்கள் யாருன்னா, உதயன், சேரலாதன், செங்குட்டவன். செங்குட்டவனோட போர்கள் என்னன்னா, வட இந்திய போர், கண்ணகி சிலை போராட்டம், வடக்கு அரசர்களுடன் மோதல். இதுதான் செங்குட்டவனோட போர்களாக இருந்துச்சு. பாண்டியர்களோட போர் சக்தி என்னன்னா, பாண்டியனோட படை வலிமை முத்துக்கடல் கட்டுப்பாடு, தென் எல்லை பாதுகாப்பு. புகழ்பெற்ற மன்னன் யாருன்னா, பாண்டியன் மன்னர்கள் நெடுஞ்செழியன், மாரவர்மன், சுந்தரபாண்டியன். பாண்டியர்களும் சோழர்களும் போரில் இருந்துச்சாங்க. மதுரை கைப்பற்றும் யுத்தங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், இது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நீண்டகால போர்கள். சோழர்கள் உலகை நடுங்க வைத்த போரியங்கள் எதுனா, சோழப்படைக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அதாவது ஒரு ஒழுங்கமைந்த படை, நிரந்தர இராணுவம், கடற்படை. அதாவது சோழர்கள் தான் முதலாக கடற்படையே கட்டமைச்சாங்க. அந்த சோழர்களோட படை வலிமையும் மிகவும் பயங்கரமாக தான் இருந்துச்சு.
ராஜராஜ சோழனோட போர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த காலத்துல சோழர்கள் வந்து நிஜமாவே வந்து ஒரு தமிழ் மண்ணை இப்படியெல்லாம் ஆட்சி பண்ணி இருக்க முடியுமா? அல்லது இப்படியெல்லாம் வந்து ஒரு யுத்தங்கள் நடத்திட முடியுமா? உதாரணமே வந்து சோழர்கள் தான். ராஜராஜ சோழனோட போர் வந்து சேர பாண்டியனோட போர்கள் எல்லாம் வந்து தோல்வியடைச்சது. சேரனையும் பாண்டியனையும் தோற்கடிச்ச போர். இலங்கை படையெடுப்பு மூலியமா இலங்கை மகிந்தவர்மனையும் அழிச்சு அந்த நாட்டையும் கைப்பற்றினாங்க. அடுத்தது ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரை சென்று சோழர் படைய ஆட்சி புரிஞ்சார். தென்கிழக்கு ஆசிய போர்களும் நடத்தினார். பல்லவர்களும் தமிழரசர்களும் எப்படி போர் புரிஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். பல்லவர்களோட படை வந்து குதிரை படையும் வட இந்தியாவில் தொடர்பை அதிகப்படுத்தி வச்சிருந்தாங்க. பல்லவர்கள் படையில முக்கியமான அரசர் யாருன்னா மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் தான். இவங்க இந்த யுத்தம் நடத்துனாங்கன்னா வாதாபி யுத்தம்னும் புலிகேசியும் இந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்சாங்க. போர்கள் மற்றும் யுத்த தந்திரங்கள் என்னன்னா தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய யுத்த நுணுக்கங்கள் மறைமுகமா தாக்குறது, விநியோக பாதைய உணவு சங்கிலிய துண்டிக்கிறது, காலநிலையை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போர் புரியாது. முக்கியமான ஆயுதங்களை எது வச்சிருந்தாங்க அப்படின்னா வாளும் வேலும் வில்லும் யானைகளும் தான் இந்த போர்களில் முக்கியமா பயன்படுத்துச்சு. கடற்போர் வந்து யாரும் மேற்கொண்டாங்க அப்படின்னா சோழர்கள் மட்டும்தான் மேற்கொண்டாங்க. அது எந்த நாட்டோட போர் புரிஞ்சாங்க சோழர் கடற்படை அப்படின்னா இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா இந்த 3 நாடுகளையும் டார்கெட்டா வச்சு சோழர் படை கடற்படையில போர் புரிஞ்சாங்க. மறைக்கப்பட்ட போர்கள் எது எது தமிழரசர்களோட மறைக்கப்பட்ட போர்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரசர்களோட போராட்டமும் வெளிமன்னர்கள் போராட்டமும் தான். தமிழ் வீர மரபு, அதாவது வந்து நடுக்கல் கலாச்சாரம், வீர வணக்கம், அதாவது வந்து ஒரு வீரர் போர்ல இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நடுக்கல் மூலியமா நடுக்கல் நெட்டு அது ஒரு கலாச்சாரமா பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீர வணக்கமும் கொடுத்தாங்க. இதுதான் தமிழரசர்களோட போர் மரபு. தமிழ் மன்னர்கள் வந்து வெறும் அரசர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் வந்து ஒரு போர் சிந்தனையாளர்களாகவே இருந்தாங்க. இந்த வரலாறு நமக்கு சொல்லுவது ஒன்னே ஒண்ணுதான், தமிழன் அடிமை அல்ல, அவன் ஒரு போராளி என்று. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச தமிழ் மன்னர்ல கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.